இரட்சகருமாய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ECPN ஸ்தாபனத்தார் வழங்கும் கர்த்தருக்குள் புதுவாழ்வு நிகழ்ச்சியூடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிலதெல்பியா தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் சார்பிலே இந்த நாள் இருந்தாமே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதலாக நாங்கள் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21 வசனத்தை நாங்கள் வாசித்து அதிலிருந்து நாங்கள் தேவனுடைய செய்தியை நாங்கள் பார்ப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். இந்த மெசேஜுக்கு தலையங்கம் கொடுப்பமாக இருந்தால் ஒரு வார்த்தை தேவ நீதி என்று சொல்லப்படுகிறது. தேவ நீதி எப்படிப்பட்டது? ஒரு விசை இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே, இந்த டெலிவிஷன் ஊடாய் ஆண்டவரே அடியவன் கொடுக்கிற இந்த செய்தி ஆண்டவரை பார்த்திருக்கிறவருடைய உள்ளங்களில் கர்த்தாவே நீங்கள் பேச வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, பேசுவது நான் அல்லப்பா, நீங்கள் எங்கள் ஊடாய் பேச வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் தந்த நல்ல சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பார்த்துருக்க ஒவ்வொரு உள்ளங்களோடும் என் தேவன் இடைப்பட வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் என்றால் என்ன? இந்த பாவம் எப்படி மனிதனுக்குள்ளே கடந்து வந்தது? இந்த பாவத்தினாலே மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போமானால், மனுஷன் அங்கே நாங்கள் ரோமர் 5:12 பார்க்கும் பொழுது ஆதாம் மூலமாய் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். மரணம் எல்லா மனிதருக்கும் கடந்து வந்தது என்பதை நாங்கள் இந்த வேதத்திலே வாசிக்க முடியும். ரோமர் 5:12, ரோமர் 6:23 சொல்லும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் மூடாய் மனித குலத்துக்கே, மனித சமுதாயத்துக்கே பாவம் கடந்து வந்தது. அந்த பாவம் எப்படி வந்தது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, அங்கே தேவன் தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்தின்படி அங்கே மனிதனை தேவன் உருவாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:27 அவர் தன்னுடைய சாயலிலே மனிதனை உருவாக்கி சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி அங்கே அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தோடு இருந்த மனிதன் அங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் சொன்ன வார்த்தையை மீறி அந்த இடத்திலே புசிக்க கூடாது என்று தேவன் விதித்த கனியை புசித்ததினாலே அந்த மனுஷ சமுதாயத்துக்குள்ளே பாவம் அன்றைக்கு பிரவேசித்தது. அந்த பாவத்திலே இருக்கிற மனுஷன் அங்கே தேவன் குளிர்ச்சியான வேளையிலே மனிதரோடு உறவாடுகிறவர் அவர் அந்த இடத்திலே கடந்து வந்த பொழுது அங்கே மனிதன் பாவ சூழ்நிலை தேவனை விட்டு ஒளிந்து கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். அங்கே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் அவர் அங்கே ஆதாமை தேடி வந்து எங்கே இருக்கிறார் என்று கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சந்நிதிக்கு விலகி அவர்கள் அங்கே தோட்டத்துக்குள் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, ஒரு பாவம் அங்கே தேவனையும் மனிதனையும் அங்கே பிரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினால் அன்றைக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரிவினை உண்டாகினது. அங்கே பாவத்திலும் சாபத்திலும் மனிதன் அன்ற நாளிலிருந்து அவன் தேவனை விட்டு ஓடி ஒளிந்து அவன் தனக்கென்று சில காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு வந்ததை நாங்கள் அதிலிருந்து பார்க்கலாம். அங்கே பாவ பாரம் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் பாவத்திலும் பாரத்திலே அவன் அங்கே செத்து கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். முளையான சேற்றிலே, அந்த பாவ சேற்றிலே மனிதன் அங்கே புதைந்து அவன் தேவனை தேட முடியாதபடி அங்கே தேவன் அற்றவனாய் அந்த இடத்திலே மனிதன் வாழ்கிறதை நாங்கள் காணலாம். அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஆனால் தேவனுடைய நீதி என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், தேவன் நீதி ஒரு கொயின்ஸுக்கு 2 பக்கம் மாதிரி நாங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் தேவனுடைய நீதி சொல்லுகிறது, தேவனுடைய பிரமாணம் நம்மை தூர நிற்க சொல்லுகிறது. ஏனென்றால் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிறவன் அங்கே தேவனை நெருங்க முடியாமல் இருக்கிறபடினாலே அங்கே பாவத்திலே மனுஷன் அங்கே தேவனை விட்டு தூரமாய் நிற்கிறதை நாங்கள் அங்கே காண்கிறோம். அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், அங்கே பிரதான ஆசாரியனை தவிர யாரும் அந்த திரைச்சீலைக்கு உள்ளே போக முடியாது. அவர் கூட அங்கே இரத்தத்தை சிந்தி, அங்கே ஒரு ஆட்டை அடித்து இரத்தத்தை சிந்தி அதன் மூலம் வருஷத்துக்கு ஒரு முக்காய் மாத்திரம் அங்கே தேவ சமூகத்திலே செல்ல முடியும். ஒருவரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதபடி தேவன் அற்றவர்களாய் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அங்கே
அங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கிறோம், தேவனற்ற நிலையில் இருக்கிறோம். மனிதன் தன்னுடைய பாவங்களுக்கு ஆங்காங்கே ஒரு பண்டேஜை போடுற மாதிரி ஏதோ காரியங்களை தேவனுக்கு செய்து தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்கிறான். ஆனால் தேவன் கேட்கிற நீதிக்கு, அவர் கேட்கிற காரியத்தை ஒரு மனிதனால் செலுத்த முடியாது. ஏனென்றால் தேவ நீதி கேட்கிறது, இரத்தத்தை கேட்கிறது, ஒரு பரிசுத்த இரத்தத்தை கேட்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒரு மனிதன் ஒரு இரத்தத்தை சிந்தாமல் தேவனிடத்தில் சேர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினாலே அங்கே ஒரு பரிசுத்த இரத்தம் தேவனுக்கு சிந்தப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய இரத்தமோ அதை நாங்கள் சிந்த முடியாது. காரணம், நாங்கள் பாவத்திலும் சாபத்திலுமே நாங்கள் பரம்பரையாய் நாங்கள் கடந்து வருகிறோம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அங்கே சங்கீதம் 51:5 சொல்லும் பொழுது, இதோ நான் துர்க்கணுத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லப்படுகிறது. பாவ சுபாவம் எப்படி ஒரு பெற்றோருக்கு இருந்து பிள்ளைகள் அவர்களுடைய சுபாவத்தோடு அங்கே பிறக்கிறார்களோ, அதே போல ஆதாமில் இருந்து நாங்கள் ஒரு பாவ சாயலாவே மனிதன் இந்த பூமியிலே பிறந்து கடந்து வந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் தேவ நீதியிலே 2 பக்கத்தில், ஒரு பக்கம் எங்களிடத்தில் கேட்கிறது, அங்கே பரிசுத்த இரத்தத்தை கேட்கிறது. எங்களுடைய இரத்தத்தை கொண்டே கொடுக்க முடியாது. காரணம், அந்த பாவத்துக்கு நானே பலியாக வேண்டும். என்னுடைய ஒரு 5 லிட்டர் 2 லிட்டர் இரத்தத்தை கொண்டே கொடுத்தா காணுமெண்டா நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, எங்களுடைய முழு இரத்தத்தை சிந்தினாலும் அந்த பாவத்துக்கு பலியாகலாமே தவிர அந்த பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாகுது. அதுக்கு ஒரு பரிசுத்த இரத்தம் வேணும் என்று வேதம் கேட்கிறது. அந்த பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் கொடுக்காமல் அந்த பாவ தண்டனையிலிருந்து நாங்கள் மீண்டு கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, அங்கே 2வது அங்கே நாணயத்தின் அடுத்த பக்கம், நாணயத்துக்கு ஒரு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் தேவனுடைய நீதி சொல்லுகிறது. அங்கே பரிசுத்தப்படுவதற்கு ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தத்தை நாம் சிந்த முடியாது. நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் அவருக்கு முன்பாய் அந்த இரத்தத்தை எங்களால் கொடுக்க முடியாதவர்களாய், நாங்கள் தேவன் அற்றவர்களாய், தேவனை தூர விட்டு நாங்கள் ஓடுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நல்ல தெய்வம் இயேசு நமக்காய் கடந்து வந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நல்ல ஆண்டவர். அங்கே அவர் கிருபையாய் என்ன செய்கிறார் என்றால், எப்படி ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் வழி தப்பி அங்கே குடும்பத்தை விட்டோ இல்லை வீட்டை விட்டோ அவர்கள் ஒரு பிரியமில்லாத காரியத்துக்கு கடந்து போகும் பொழுது எப்படி அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை கைவிடாதபடி அவர்கள் அங்கே சென்று அந்த பிள்ளைகளை பழையபடி மீட்டு கொண்டு வந்து அவர்களை தங்களுடைய சித்தப்படி வளர்க்கிறார்களோ, அதே போல தேவன் எங்களை கைவிடவில்லை. இயேசு நல்லவர், அவர் எங்களை கைவிடவில்லை. நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் நாங்கள் உளையான சேற்றிலும் நாங்கள் அமிழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் எங்களை தேடி அவர் வந்தார். அவர் மனுஷனாய் எங்களுக்காக வந்தார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அதான் நான் ஒரு கடவுளை நான் ஆராதிக்க போறேன்றால் அவர் முதலாவது என்னை நேசிக்கிறவராய் இருக்க வேண்டும். இயேசு என்னை நேசிக்கிறார், ஏனென்றால் அவர் எங்களை உருவாக்கினவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்த பொழுது தேவன் நமக்காய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். இன்றைக்கு பாருங்க, அந்த இடத்திலே இயேசு கேட்கிற காரியம் அங்கே பரிசுத்த இரத்தம். ஆனால் ஒரு ஆண்டவர் ஒரு வெள்ளியோ பணத்தையோ கேட்டிருந்தால் இன்றைக்கு அவன் கொடுத்திருக்கலாம், வசதி உள்ளவன் கொடுத்திருக்கலாம். சில இடங்களுக்கு கடந்து வர சொன்னா புண்ணிய ஸ்தலத்துக்கு அங்கே போக வசதியானவன் போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் கேட்கிற காரியத்தை எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. யாரும் எப்பேற்பட்ட ஒருவனும் அந்த பாப சாபத்திலிருந்து மீட்க ஒருவனாலும் கூடாத காரியமாக இருக்கிறது என்றால் அவர் கேட்கிறது பரிசுத்த இரத்தம். அப்ப மனுஷனை தேவன் ஏன் படைத்தார், ஏன் உருவாக்கினார் என்று நாங்கள் பார்த்தால், மனுஷன் அங்கே பார்த்தால் மனுஷன் வெளியேறப்பட்டவன். ஆதியாகமத்திலே நீங்கள் பார்க்கலாம், அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது, அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் எங்களை உருவாக்கினார். அவர் மனுஷனுக்கு சகல ஆளுகையும் கொடுத்தார். அங்கே சகலவற்றையும் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் மனுஷனுக்காக உருவாக்கினார். ஆனால் எங்களை அவர் தனக்காக உருவாக்கினார். தான் உறவாடுவதற்கு, தான் வந்து எங்களோடு பேசுவதற்கு அவர் நல்ல ஆண்டவர். அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் என்னை உருவாக்கினார். அது நல்ல செய்தி. நாங்கள் குரங்கில் இருந்தோ இல்லை நாங்கள் வேறொரு காரியங்களில் இருந்தோ நாங்கள் கடந்து வரவில்லை. எங்களுடைய வேதம் அழகாய் சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய சாயல், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் எந்த இடத்திலும் வைக்கப்பட்டு போகிறதை என் ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் மனுஷன் வெளியேற பெற்றவன், மனுஷன் தேவனுடன் வாழ தகுதி பெற்றவன், மனுஷன் தன்னுடைய சாயலே உருவாக்கப்பட்டவன். அவன் எப்படி என்றாலும் தேவனை கண்டடைய வேண்டும், தேவனுடன் ஐக்கியப்பட்டு தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலே ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அவர் என்னை தேடி வராவிட்டிருந்தால் நான் பாவத்திலே மடிந்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை போல ஒருவர்
பிறந்திராவிட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே நானும் பாவத்திலே மரித்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையும் பாவத்திலே போயிருக்கும். ஏனென்றால் அந்த பாவத்தில் இருந்து நாங்கள் மீண்டு கொள்ள முடியாது. பாவம் எங்களை ஆளுக செய்தது. நாங்கள் சேற்றுக்களே ஒரு சகுதிக்குள்ளே எப்படி நாங்கள் புதைந்து கொண்டிருக்கிறோமோ, யாரும் அடுத்தவரும் எங்களை உதவி செய்ய முடியும். எல்லாருமே நாங்கள் உளையான சேற்றில் தான் மூழ்கிக்கொண்டிருந்தோம். எங்களை ஒருவர் தூக்க வேண்டும் என்றால் அவர் சேற்றுக்குள்ளே இல்லாத ஒருவர் மேலிருந்து ஒருவர் தூக்க வேண்டும். ஆனபடியாலே மனுஷனுடைய பாவத்திலிருந்து மனுஷன் விடுதலையாக வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்த தெய்வமே மனுஷனாய் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அப்படியா எங்களுக்காய் வந்தார். எல்லா மார்க்கங்களையும் பார்த்தீங்கள் என்றால் அங்கே உறவு காரியங்களில் பார்த்தால் எங்களுடைய ஆண்டவர் ஒரு பிதாவாய் ஒரு அப்பாவாய் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல எங்களை சுமந்து கொண்டு வருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக மார்க்கங்களை பார்க்கலாம். அங்கே தெய்வத்தை எஜமான் என்றும் அங்கே ஜனங்களை அவர்கள் அடிமைகளுமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வேதம் சொல்லுகிறது அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அவர் இயேசு, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் நல்லவர், நம்மங்களை உருவாக்கினவர், அவர் எங்களோடு கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆனபடினாலே நாங்கள் பாவம் செய்து இருந்த பொழுது அவர் எங்களை அப்படியே விட்டுவிடவில்லை. அதுதான் நாங்கள் இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறோம். ஏனென்றால் பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசுவை அல்லாமல் வேறொரு வழி இல்லை. அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் எல்லாம் கூடும். என் தேவன் செய்ய நினைத்தது இந்த பூமியிலே தடைப்படாது. இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அறியாமல் இருக்கலாம். ஆனால் என் இயேசு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பில்லை. பாவ மன்னிப்பில்லாமல் பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தொழுது கொள்ள முடியாது. இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு இந்த இயேசுவை நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் நித்திய வாழ்வை சுதந்திரிக்க முடியாது. இந்த இயேசு அவர் நல்லவர். அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அங்கு அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, தேவ இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அது தேவனுடைய இரத்தம் என்று. 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, அது மாசற்ற இரத்தம். இயேசுடைய இரத்தம் அது மாசற்ற இரத்தம். அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய இரத்தம் அது விலையேறப்பட்ட இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 27:4 சொல்லும் பொழுது இயேசுடைய இரத்தம் அது குற்றமில்லாத இரத்தம். ஏனென்றால் பாவத்துக்கு குற்றமில்லாத பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் குற்றமில்லாத இரத்தம் என்று. மத்தேயு 26:28 சொல்லும் பொழுது அவருடைய இரத்தம் எங்களுடைய மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அங்கே 1 யோவான் 1:7 நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம் அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் மாத்திரமே. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனற்றவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அவர் மனிதனாய் பூமிக்கு கடந்து வந்தார். அவருடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம். அதை நமக்காய் சிந்தினார். அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்களும் நானும் தொங்க வேண்டிய அந்த சிலுவையிலே, அந்த பாவ சாவ சிலுவையிலே என் இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு பதிலாய் அவர் அங்கே தொங்கி தன்னுடைய ஜீவனை விட்டார். அதனால் நான் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் சிலுவையிலே தொங்கினால் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:1-5 வரை நாங்கள் வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதுவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. வேதம் சொல்லுகிறது எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு அங்கே மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியம்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழும்பினார். இதை விசுவாசிக்கிற யாவரும் அங்கே தேவனுடைய நீதிக்குள்ளே நீங்க கடந்து வர முடியும். அங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அங்கே ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படும் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் வேத நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் எவர்கள் மேலும்
அது பலிக்கும், வித்தியாசம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவ நீதி அது உங்களுக்கு அது பலிக்கும். அந்த பாவ சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உங்களை விடுதலையாக்கும். அங்கே எவர்களுக்குள்ளும் யாரானாலும் என் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் அங்கே யோவான் 1:27 சொல்லும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். அவர் எல்லா மனுஷருக்கும் உரிய தேவன். இயேசு கிறிஸ்தவ மதத்துக்குரிய கடவுள் மாத்திரமல்ல, அவர் எல்லா மனிதருக்கும் உரியவர். எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இயேசுவை விட வேறு வழி இல்லை. அங்கே சொல்லுகிறது அவர் ஒருவரை வழி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து மரித்தவர்களில் யாரும் அந்த வார்த்தை சொன்னதில்லை. என் ஆண்டவர் மாத்திரம் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்தால் உங்கள் பாவ வாழ்வு மாறிப்போகும். இதுவரையும் நீங்கள் சந்தித்த அத்தனை போராட்டங்களுக்கும் என் தேவன் உங்களை விலக்கி காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த பாவத்தோடும் சாபத்தோடும் வாழும் பொழுது இந்த பூமியிலே உங்களுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நித்திய ஜீவன் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இயேசு சொன்னார், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அங்கே 23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுக்குள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே கலாத்தியர் 3:13 நாங்கள் வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அவர் எங்களுக்கு பாவத்துக்கு பரிகாரம் மாத்திரமில்லை, இன்றைக்கு எங்களை சாபத்திலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். பரம்பரை சாபங்களை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்க யாராயிருந்தாலும் இயேசுடைய இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது அந்த பரம்பரை சாபத்திலிருந்து நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியும். இன்றைக்கு எத்தனையோ பேர் சாபத்தை குறித்து பயப்படுகிறார்கள். அந்த சாபம் எங்களை தொடரும், இல்லை சில பிள்ளைகள் சாபத்திலே பிறக்கிறார்கள், அங்கவீனமாய் பிறக்கிறார்கள் சாபத்திலே. அங்கே எத்தனையோ பேர் இடையிலே இள வயசிலே மரிக்கிறதை காண்கிறோம். இதெல்லாம் பாவ சுபாவத்திலே வருகிற காரியங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துக்களே வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே உங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. வேதத்தின வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. அங்கே நாங்கள் ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, பொறுமையாயிருந்த முதற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவநீதி இந்த வசனத்திலே பாருங்கள். அங்கே தேவன் பொறுமையாயிருந்த முதற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசு கொடுத்து விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அவருடைய பலியை என்னுடைய சார்பிலே அவர் பலியானதின் நிமித்தம் இன்றைக்கு தேவ நீதியினாலே நான் அங்கே காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தேவ நீதியினாலே நான் நித்தியத்துக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்லொரு தகப்பனாய் நல்லொரு இரட்சகர் இந்த எங்களுக்கு இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் நம்பி அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நானும் ஆரம்ப காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசுக்கு விரோதமாய் நான் பேசின ஒருவன். இயேசு அவர் புறஜாதி கடவுள் என்று எவ்வளவோ தர்க்கங்கள் செய்திருப்போம். ஒரு முறை எங்களை வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தவனாய் தேவன் இல்லை என்று சொன்ன நான், ஆனால் என்னை வாழ்க்கையை நான் மறிக்கிற அளவு கூடி நான்
ஒரு தீர்மானம் எடுத்தேன் என்றால் இனி வாழ முடியாது. ஏனென்றால் பாவம் சுவாபம், அங்கே பாவத்திலே அடிமையிலே நாங்கள் அடிமையாக இருந்தோம் பாவத்துக்கு. ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், எப்படி என்றாலும் என்னுடைய வாழ்க்கையை நான் அழிக்க வேண்டும். ஏனென்றால் நான் எப்படி இந்த சமுதாயத்திலே வாழ்வது? என்னுடைய பாவங்கள் அங்கே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. ஆனால் இயேசுடைய வார்த்தை அங்கே எனக்குள்ளே வந்த பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறினதை நான் பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு வந்த பொழுது ஒரு தனி சமாதானம் வந்ததை நான் பார்க்கிறேன். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது நான் எதை இழந்தோனோ அதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறேன். அப்போ இயேசு ஒரு நல்ல ஒரு தெய்வம். அவர் ஒரு மதத்துக்குரியவர் அல்ல, அவர் ஒரு இனத்துக்குரியவர் அல்ல, அவர் சர்வ லோகத்துக்கும் அவர் மனுஷனாய் வந்தார். அவர் மனுஷருடைய தெய்வமாய், அவர் மனுஷரை ரட்சிக்கிறவராய், அங்கே ஒரு பிரஜாபதியாய் அவர் நமக்கு கடந்து வந்தார். அவர் எங்களுக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் தன்னுடைய ஜீவனை தந்து எங்களை மீட்டு கொண்டார். இன்றைக்கும் அவர் உயிரோடு வாழ்கிறார். நீங்கள் யாரென்றாலும் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களை வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை நீங்கள் கண்டுகொள்ள முடியும், நீங்கள் சமாதானமாய் வாழ முடியும், நீங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும். மாத்திரமல்ல, நீங்கள் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாங்கள் ஒரு விசை ஜெபம் பண்ணி நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த இடத்திலும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய நீதியாக வேணும், நீங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேணும். நீங்கள் ஒரு விசை நீங்கள் இந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் கண்களை மூடி ஒரு விசை உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுவார். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். எங்களுடைய பாவங்களை மன்னித்தவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றால் நாங்கள் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். என்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடியால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அவருடைய இரத்தம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களை ஒரு வெற்றி உள்ள வாழ்வு வாழ வைக்கும். உங்களை ஒரு பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களை நடத்தும். அவருடைய பாவ மன்னிப்புகள் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் இந்த இடத்தை பார்க்குற யாரும் எங்களுக்கு வெப்சைட் எங்களுடைய கீழே அதில் போய்கொண்டிருக்கு, எங்கள் டெலிஃபோன் நம்பர் இருக்கிறது. எங்களோட ஊழியக்காரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால், ஆலோசனை இருந்தால் அவரோடு தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய சபைகள் பக்கத்தில் உள்ள ஆவிக்குரிய சபைகள், நீங்கள் சபைக்கு போவாண்ட பக்கத்தில் ஆவிக்குள்ள சபைகளுக்கு சேர்ந்து பார்த்து போங்க. கர்த்தரை நீங்கள் தேடுங்க. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினாலே நாங்கள் அவரை அண்டிக் கொண்டால் நாங்கள் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சகோதரன சகோதரிய கர்த்தாவே உம்முடைய தேவ நீதியையும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பையும் ஆண்டவரே பாவ மன்னிப்பையும் கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஏதோ சடங்காச்சாரங்கள் மூலம் ஆண்டவரே தங்களை மீட்டுக் கொள்ளலாம் என்று அவர்கள் ஆண்டவரே ஏதோ காரியங்கள் செய்துகலாம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய இரத்தம் இல்லாமல் அங்கே பாவ மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஜனங்களை, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே நீங்க விடுவிக்க வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆட்கொள்ளுங்கப்பா, அவர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே நீங்க அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளை தொடர்ந்து எங்களுடைய செய்திகள் மாதம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய சபையில் போதவரோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை நாங்கள் ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஆமென். உலகத்தை படைத்தவர், உனக்குள்ளே இருப்பவர், உன்னை என்றும் காப்பவர், உயிரோடு என்றும் இருக்கிறார். உலகத்தை படைத்தவர், உனக்குள்ளே இருப்பவர், உன்னை என்றும் காப்பவர், உயிரோடு என்றும் இருக்கிறார். இயேசுதான், 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 இயேசுதான்,
பார்க்கவும் முடியாது, சூரியனை தொட்டு பார்க்கவும் முடியாது, வானத்தை அளந்து பார்க்கவும் முடியாது, சூரியனை தொட்டு பார்க்கவும் முடியாது, வானவில்லை நேராக்க முடியாது, நட்சத்திரத்தை எண்ணி பார்க்கவும் முடியாது, வானவில்லை நேராக்க முடியாது, நட்சத்திரத்தை எண்ணி பார்க்கவும் முடியாது. இயேசுதான், 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 இயேசு, இயேசுதான், 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 இயேசு, இயேசுதான். பார்க்கவும் முடியாது, காற்றை உன் கையில் பிடிக்கவும் முடியாது, மேகத்தை கலைத்து பார்க்கவும் முடியாது, காற்றை உன் கையில் பிடிக்கவும் முடியாது, கடல் நீரை வற்ற வைக்கவும் முடியாது, இடிமின்னலை கட்டுப்படுத்தவும் முடியாது, கடல் நீரை வற்ற வைக்கவும் முடியாது, இடிமின்னலை கட்டுப்படுத்தவும் முடியாது. இயேசுதான், 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 இயேசு, இயேசுதான், 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 இயேசு, இயேசுதான். உலகத்தை படைத்தவர், உனக்குள்ளே இருப்பவர், உன்னை என்றும் காப்பவர், உயிரோடு என்றும் இருக்கிறார். உலகத்தை படைத்தவர், உனக்குள்ளே இருப்பவர், உன்னை என்றும் காப்பவர், உயிரோடு என்றும் இருக்கிறார். இயேசுதான், இயேசுதான், இயேசுதான். Let's sing together. இயேசு, இயேசுதான், இயேசுதான், இயேசுதான்.